பார்த்தசாரதி. நான் தாம்பரத்துலேருந்து வரேன். நான் ஒரு 4 மாசமா ட்ரேடிங் பண்ணிட்டுருக்கேன். அதில பார்த்தீங்கன்னா 4 மாசமா மேடமோட யூடியூப்ல தான் பார்த்து பார்த்து பண்ணியிருந்தேன். எனக்கும் ஏஜ் அதிகம் தான். 54 வயசு ஆகுது எனக்கு. வரும்போது நானும் அதான் நினச்சேன். எனக்கு கற்றுக்க முடியுமான்னு சொல்லிட்டு. நல்லா மேடம் வந்து கத்துக் குடுக்குறாங்க. நல்லா சந்தோஷமா இருக்கு. இனிமே ஃபுல்லா கத்துக்கிட்டு கமாடிட்டி எல்லாமே பண்ணலான்ற ஒரு தைரியம் வந்திருக்கு. வணக்கம், நான் அக்னிஸ்ரீ ராஜேஸ்வரன் பேசுறேன். நிறைய இப்பயுமே பார்த்தீங்கன்னா நிறைய ஃபேக் ஐடிஸ் உருவாயிட்டு தான் வருது. இன்ஸ்டாகிராம்ல நிறைய ஃபேக் ஐடிஸ் பண்றாங்க. ஸோ நம்மளுடைய நேயர்கள் கொஞ்சம் உஷாரா இருந்துக்கோங்க. இந்த மாதிரி ஃபேக் ஐடிஸ்க்குலாம் ரெஸ்பான்ஸ் பண்ணாதீங்க. நான் யார்கிட்டயும் எந்த பணமும் எப்போதுமே வாங்குறது கிடையாது. ஸோ இட்ஸ் இன்ஸ்டியூட். அதனால இந்த மாதிரிலாம் பணங்கள் வாங்குறது, பணம் கேட்கறது, இந்த மாதிரி கால் பண்றது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பண்றது கிடையாது. ஸோ அதனால தயவு செய்து இந்த ஃபேக் ஐடி நபர்களிடமிருந்து கொஞ்சம் உங்களை தற்காத்து கொள்ளுங்க. நாம இந்த பதிவுல என்ன பார்க்க போறோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, மார்க்கெட் வந்து ட்ரேட் வார் காரணமாக ரொம்ப கிராஷ்ன்னு சொல்ல முடியாது, ஒரு கரெக்ஷன் ஆகி 22,400 இந்த பதிவின் போது அந்த இடத்துல தான் ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. இன்னும் அப் ட்ரெண்டுக்குலாம் இது வந்து மாறல. ஒரு சில நாள் டவுன் ஆகுது, ஒரு சில நாள் கொஞ்சமா ஒரு அப் ட்ரெண்ட் கொடுக்குறாங்க, அவ்வளவுதான். ஒரு முழுமையான ஒரு அப் ட்ரெண்ட் ஆரம்பிக்குதான்னு கேட்டீங்கன்னா தற்சமயம் வரைக்கும் இல்லைன்னு சொல்ல என்னுடைய கணிப்பின்படி. மார்க்கெட் அதுக்காக இன்னும் வேகமாக இறங்குமா அப்படின்னு கேட்டீங்கன்னா அதுவும் கொஞ்சம் சாத்தியக்கூறுகள் கம்மி தான். ஏன்னா போதுமான அளவுக்கு இப்ப வரைக்கும் இறங்கி இருக்கிறாங்க. ஸோ அதன் காரணமாக இந்த குளோபல் ஈவெண்ட்ஸ் அப்படிங்கிறது பெரிய லெவல்ல மார்க்கெட்ஸ்ல வந்து அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் உருவாகிட்டு இருக்கு. ஆனா எவ்வளவு நாள் தான் இந்த மாதிரி இருக்க முடியும்? ஒரு ஸ்டேஜுக்கு அப்புறம் கண்டிப்பாக டேர்ன் கொடுத்துதானே ஆகணும். அது என்றைக்கு அப்படிங்கிறது தான் இன்னும் தெரியாத ஒரு விடையாக இருக்குது. பெரும்பாலும் நான் என்ன கெஸ் பண்றேன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த மார்ச் மாதமும் உங்களுக்கு பெரிய லெவல்ல ஒரு அப் ட்ரெண்ட்லாம் எதிர்பார்க்க முடியாது. ஏன்னா மார்ச் மாதத்தை பொறுத்த மட்டும் உங்களுக்கு இந்த ஹார்வெஸ்டிங் ஆஃப் டாக்ஸ்ன்னு சொல்லுவோம். ஜென்ரலாவே நார்மலா எந்த விதமான பிரச்சனையும் இல்லாத காலகட்டத்தில் கூட மார்ச் மாதத்துல இங்க இருக்கக்கூடிய நம்மளுடைய இருக்க இன்வெஸ்ட் பண்றாங்கல்ல ஷேர் மார்க்கெட்ல மற்ற இதுல அவங்க எல்லாருமே கொஞ்சம் டாக்ஸ் பர்பஸ்க்காக கொஞ்சம் லாஸ்ல இருக்க கம்பெனி எல்லாமே விற்பாங்க, இல்ல ப்ராஃபிட் புக்கிங் பண்ணுவாங்க. இந்த மாதிரி சில வேலைகளை கொஞ்சம் பண்ணுவாங்க. அதன் காரணமாக மார்ச் மாதத்துல ஜென்ரலாவே மார்க்கெட் வந்து பெரிய லெவல்ல அப் மூவ்மெண்ட் கொடுக்காது. அதன் காரணமாக இதற்கு அடுத்தபடியாக இயர் எண்ட் ரிசல்ட் கொடுப்பாங்க இல்லையா, ஏப்ரல் 10ல இருந்து கொடுக்க ஆரம்பிப்பாங்க. அது குவார்டர்லி ரிசல்ட்ஸாகவும் இருக்கும், அதே மாதிரி உங்களுக்கு இயர் எண்ட் ரிசல்ட்டாகவும் இருக்கும். இந்த இயர் எண்ட் ரிசல்ட் பெரும்பாலும் எல்லா கம்பெனிகளுமே கொஞ்சம் நல்ல விதமாகவே கொடுப்பாங்க. அதன் காரணமாக கொஞ்சம் மார்க்கெட் அடுத்து ஒரு அப் ட்ரெண்டுக்கு திரும்பலாம்னு எதிர்பார்க்கிறேன். ஏன்னா 22,000 அப்படிங்கிறது ஒரு ஸ்ட்ராங்கான சப்போர்ட் லெவல். அதை உடைக்காத வரைக்கும் பிரச்சனை இல்லை. ஆனா வெறும் 300 பாயிண்ட் டிஃபரன்ஸ்ல இருக்கிறோம், என்ன வேணாலும் நடக்கலாம். ஒருவேளை உங்களுக்கு அப் ட்ரெண்ட் வந்து 24,000 தாண்டி 24,500 அப்படிங்கிற இடத்துல ஒரு 2-3 நாள் கண்டினியூட்டியா இருக்கணும். அப்பதான் மறுபடியும் தங்களுடைய ரேலியை தொடங்குறாங்கன்னு அர்த்தம். ஒரு நாள் டச் பண்ணிட்டு ஒரு நாள் இறங்குது அப்படின்லாம் அது நம்பகத்தன்மை கிடையாது. அதனால நம்மளுடைய நேர்கள் எங்க பார்த்தாலுமே என்ன சொல்றாங்க, இப்ப வந்து வாங்கக்கூடிய தருணம், நீங்க வாங்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ உங்கள்கிட்ட ஏற்கனவே கம்பெனி ஷேர்ஸ் எல்லாம் வச்சிருக்கீங்க, ஏற்கனவே இன்வெஸ்டரா இருக்கீங்க அப்படின்னா ஏதாவது ஒரு புது கம்பெனிகளை நீங்க என்ன பண்ணலாம், அதை தவிர்த்து ஒரு புது கம்பெனிகளை நீங்க வாங்கலாம். அல்லது ஏற்கனவே இருக்க கம்பெனிகள் உங்களுக்கு 50% இறங்கி இருக்கு, 40க்கும் கீழே வந்திருக்கும், 40% கீழே இறங்கி வரணும், அப்படி வந்திருந்தா ரீஇன்வெஸ்ட் பத்தி யோசிக்கலாம். புதிதாக இப்பொழுதுதான் சந்தைக்கு வருவார்கள் அப்படிங்கன்னா வருபவர்கள் எங்க எல்லாருக்குமே ஒரு நல்ல வரவேற்பு உண்டு. ஏன்னா மார்க்கெட் வந்து இப்ப நல்ல ஒரு கரெக்ஷன் ஆகி 26,500ல இருந்து உங்க நிப்டி 22,300, 22,000 கிட்டத்தட்ட இவ்வளோ பாயிண்ட்ஸ் இறங்கி இருக்கிறதுனால இது ஒரு வாங்கக்கூடிய தருணமாக புதிதாக சந்தைக்கு வர்றவங்க கொஞ்சம் நல்ல ஒரு வாய்ப்பாக பயன்படுத்தி கொள்ளலாம். அதுக்காக ஏற்கனவே இருக்கிறவங்க கவலைப்பட வேண்டாம். ஏன்னா மார்க்கெட் இது மாதிரி எத்தனையோ, இது கூட கரெக்ஷன் தான், கிராஷ் எல்லாம் ஆயிருக்கு 4 முறைக்கு மேல. ஆனா மறுபடியும் என்ன ஆயிருக்கு, ரீகெயின் ஆயிருக்கு. ஸோ பொறுமையோட நம்ம காத்திருந்தோம் அப்படின்னா நிச்சயமாக ஷேர் மார்க்கெட்ல பணம் பண்ண முடியும். அதனால ஏற்கனவே வச்சிருக்கவங்க இன்னும் இறங்கி பேனிக் ஆகுமோ அப்படின்னு பயப்படாதீங்க. ஒரு நாள் ஒரு சில நாள்ல என்ன பண்ணிதான் ஆகணும், மார்க்கெட்டு திரும்பி வரதான் வேணும். அது என்றைய நாள் அப்படிங்கிறத நம்ம காத்திருந்து பார்க்கலாம். ஸோ இப்போ வந்து ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கான ஒரு டைம் அப்படின்னு வரும்போது எந்த கம்பெனிகளை தேர்ந்தெடுப்பது அடுத்ததாக?
எவ்வளவோ கிட்டத்தட்ட 5000 கம்பெனி இருக்கு. அதுல லார்ஜ் கேப் இருக்காங்க, மிட் கேப் இருக்காங்க, ஸ்மால் கேப், மைக்ரோ கேப், நானோ கேப், இந்த மாதிரி 5 கேட்டகரி இருக்கிறாங்க. இதுல நாம எந்த கம்பெனியை தேர்ந்தெடுப்பது? இதுல பெரும்பாலும் பாத்தீங்கன்னா இந்த மாதிரி மார்க்கெட் கரெக்ஷன் ஆகக்கூடிய காலகட்டத்துல லார்ஜ் கேப் கம்பெனிஸ் வாங்குறது கொஞ்சம் புத்திசாலித்தனம். ஏன்னா நல்ல பெரிய கம்பெனிகள் உங்களுக்கு நல்ல கரெக்ஷன் ஆகி கிடைச்சிட்டு இருக்கு. நாம இந்த பதிவுல லார்ஜ் கேப்பை பார்க்கலாம். அடுத்தடுத்த பதிவுகள்ல நம்ம ஸ்மால் கேப், அப்புறம் மிட் கேப், இந்த மாதிரி கம்பெனிகள்லாம் நம்ம பார்க்கலாம். என்னுடைய தர வரிசையில் சில கம்பெனிகளை உங்களுக்காக எடுத்துட்டு வந்திருக்கேன். இந்த கம்பெனிகள் எல்லாமே என்னுடைய திறனாய்வுக்கு உட்பட்டது. நீங்களும் நன்றாக திறனாய்வு செய்து உங்களுக்கு பிடித்த கம்பெனிகளாக வாங்கி வச்சுக்கோங்க. இது ஒரு எஜுகேஷன் பர்பஸ்க்கான ஒரு வீடியோ தான். நான் பை செல் ரெக்கமெண்டேஷன்ஸ் எப்போதுமே என்னுடைய ஸ்டூடெண்ட்ஸுக்கும் சொல்றது அதுதான். இந்த டெசிஷன் மேக்கிங் அப்படிங்கிறது நீங்களாக இருந்தால் மட்டும்தான் அது உங்களுக்கு சந்தோஷத்தை கொடுக்கக்கூடிய விஷயமாக மாறும். அடுத்தவங்களுடைய நாலேஜ்லயோ அடுத்தவங்களுடைய டிப்ஸ்லயோ ரொம்ப நாள் பயணம் பண்ண முடியாது. அந்த கிளாஸஸ் கூட அது எப்படி திறனாய்வு செய்வது, எந்த இடத்துல பைசல் எடுத்து பண்றது, இந்த மாதிரி விஷயங்களை சொல்லிக் கொடுப்பதற்காக மட்டுமே தவிர என்ன முழுக்க முழுக்க டிபெண்ட் பண்ணி இருப்பதற்காக அல்ல. ஸோ இன்னைக்கு நம்ம பார்க்க போற இந்த கம்பெனிகள் நீங்க உங்களுடைய போர்ட்போலியோல இருக்க செக் பண்ணி பாருங்க. இல்லாதவங்க நோட் பண்ணி வச்சுக்கோங்க. உங்களுக்கு வசதி வாய்ப்புகள் வரும்போது இந்த கம்பெனிகளை பத்தி வாங்குறத பத்தி யோசிச்சு பாருங்க. இந்த வரிசையில் நம்ம முதல்ல பார்க்க போற முதல் கம்பெனி சுப்ரீம் இண்டஸ்ட்ரி அப்படிங்கிற இந்த கம்பெனி. ஒரு அப்சைட் பொட்டன்ஷியலாக 39% இருக்கும்னு எதிர்பார்க்கப்படுது. மார்க்கெட் கேப் 41,936 கோடியாகவும் ப்ராஃபிட் ஆஃப்டர் டாக்ஸ் 962 கோடியாகவும் இருக்குது. ரிட்டர்ன் ஆன் ஈக்விட்டி 20% இருக்கிறாங்க. டிவிடெண்ட் ஈல்டாக 0.91 கொடுத்திருக்காங்க. இரண்டாவது நம்ம பார்க்க போற கம்பெனி ஆஸ்ட்ரால். 37% அப்சைட் பொட்டன்ஷியல் தன்னகத்தை வச்சிருக்குது. மார்க்கெட் கேப் 33,705 கோடியாக இருக்கிறது. ப்ராஃபிட் ஆஃப்டர் டாக்ஸ் 546 கோடியாகவும் ரிட்டர்ன் ஆன் ஈக்விட்டி 17% வச்சிருக்காங்க. டிவிடெண்ட் ஈல்டாக 0.30 கொடுத்திருக்காங்க. மூன்றாவதாக இந்த வரிசையில் நம்ம பார்க்க போற லார்ஜ் கேப் கம்பெனி அரபிந்தோ பார்மா. 36% அப்சைட் பொட்டன்ஷியல் கொண்டிருக்கு. மார்க்கெட் கேப் 62,926 கோடியாகவும் ப்ராஃபிட் ஆஃப்டர் டாக்ஸ் 3,187 கோடியாகவும் உள்ளது. ரிட்டர்ன் ஆன் ஈக்விட்டி 10% வச்சிருக்கிறாங்க. டிவிடெண்ட் ஈல்டு 0.42 வச்சிருக்கிறாங்க. இந்த வரிசையில் நம்ம நான்காவது பார்க்க போற கம்பெனி சுஸ்லான் எனர்ஜி. 36% தன்னகத்தை வச்சிருக்குது. மார்க்கெட் கேப் 72,337 கோடி. இவங்களுடைய ப்ராஃபிட் ஆஃப்டர் டாக்ஸ் 660 கோடியாக இருக்கிறாங்க. ரிட்டர்ன் ஆன் ஈக்விட்டி சமீபத்தில் குறைந்து 16% இருக்கிறது. டிவிடெண்ட் எதுவும் உங்க கொடுக்க கிடையாது. இந்த வரிசையில் நம்ம ஐந்தாவது பார்க்க போற கம்பெனி டாடா மோட்டார்ஸ். அப்சைட் பொட்டன்ஷியலாக 31% தன்னகத்தை வச்சிருக்கிறாங்க. மார்க்கெட் கேப் 2,43,455 கோடியாக இருக்கிறது. ப்ராஃபிட் ஆஃப்டர் டாக்ஸ் ஆக 31,106 கோடி கொடுத்திருக்கிறாங்க. ரிட்டர்ன் ஆன் ஈக்விட்டி 36%. டிவிடெண்ட் கொடுக்கக்கூடிய கம்பெனி தான் 0.91 கொடுத்திருக்காங்க. அடுத்து நான் பார்க்க போற கம்பெனி ஐடிசி. இந்த கம்பெனி அப்சைட் பொட்டன்ஷியலாக 28% தன்னகத்தை வச்சிருக்கிறாங்க. மார்க்கெட் கேப் 5,12,175 கோடி. இவங்களுடைய ப்ராஃபிட் ஆஃப்டர் டாக்ஸ் ஆக 20,723 கோடி கொடுத்திருக்கிறாங்க. ரிட்டர்ன் ஆன் ஈக்விட்டி 27% ஆகவும் டிவிடெண்ட் ஈல்டு 3.36 வச்சிருக்கிறாங்க. எட்டாவது நம்ம பார்க்க போற கம்பெனி ஸ்ரீராம் பினான்ஸ். இந்த கம்பெனி 26% தன்னகத்தை வச்சிருக்கிறாங்க. அப்சைட் பொட்டன்ஷியல். ரீசெண்டாக ஸ்பிளிட்லாம் ஆன கம்பெனி. இவங்களுடைய மார்க்கெட் கேப் 1,18,407 கோடியாகவும் ப்ராஃபிட் ஆஃப்டர் டாக்ஸ் 7,391 கோடியாகவும் இருக்குது. ரிட்டர்ன் ஆன் ஈக்விட்டி 15%, டிவிடெண்ட் ஈல்ட் 1.43% கொடுத்திருக்கிறாங்க. இந்த வரிசையில் நம்ம பார்க்க போற லார்ஜ் கேப் கம்பெனி என்டிபிசி. 26% தன்னகத்தை வச்சிருக்கிறாங்க. இவங்களுடைய மார்க்கெட் கேப் 3,17,856 கோடி. ப்ராஃபிட் ஆஃப்டர் டாக்ஸ் ஆக 19,696 கோடி கொடுத்திருக்கிறாங்க. ரிட்டர்ன் ஆன் ஈக்விட்டி 12%, டிவிடெண்ட் ஈல்ட் நல்லா கொடுக்கக்கூடிய கம்பெனி 2.36 கொடுத்திருக்காங்க. அடுத்ததாக சன் ஃபார்மா. இந்த கம்பெனியுடைய அப்சைட் பொட்டன்ஷியல் 26% இருக்குது. மார்க்கெட் கேப் 4,01,084 கோடி. ப்ராஃபிட் ஆஃப்டர் டாக்ஸ் ஆக 9,648 கோடி கொடுத்துட்டு வராங்க. ரிட்டர்ன் ஆன் ஈக்விட்டி 15% ஆகவும் டிவிடெண்ட் ஈல்ட் 0.81% இருக்குது. நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போற கம்பெனி யூனோ மிண்டா. இந்த கம்பெனி 33% அப்சைட் பொட்டன்ஷியல் வச்சிருக்கிறாங்க. இந்த கம்பெனியுடைய மார்க்கெட் கேப் 48,950 கோடியாக இருக்கிறாங்க. ப்ராஃபிட் ஆஃப்டர் டாக்ஸ் 739 கோடி கொடுத்துட்டு வராங்க. ரிட்டர்ன் ஆன் ஈக்விட்டி 17% கொடுத்திருக்காங்க. டிவிடெண்ட் ஈல்டு
0.23 கொடுத்திருக்கிறாங்க. ஒரு ஆட்டோமொபைல் கம்பெனி இருக்கக்கூடிய சப்ளையராக இருக்கக்கூடியவங்க குளோபல் சப்ளையர் இந்த யூனோ மிண்டா அப்படிங்கிற இந்த கம்பெனி. 11வது வரிசையில் நம்ம பார்க்க போற கம்பெனி டியூப் இன்வெஸ்ட்மெண்ட். 31% அப்சைடு பொட்டன்ஷியல் தன்னகத்தை வச்சிருக்கிறாங்க. ரயில்வே, கன்ஸ்ட்ரக்ஷன், ஆட்டோமேட்டிவ் எல்லா இடத்துலையும் இவங்களுடைய இன்வால்மெண்ட் இருக்குது. மார்க்கெட் கேப் 55,532 கோடி. ப்ராஃபிட் ஆஃப்டர் டாக்ஸ் ஆக 1,187 கோடி கொடுத்துட்டு வராங்க. ரிட்டர்ன் ஆன் ஈக்விட்டி 23%, டிவிடெண்ட் ஈல்டு 0.12. 12வது கம்பெனியா நம்ம பார்க்க போற கம்பெனி அப்பல்லோ ஹாஸ்பிட்டல். ஹெல்த் கேர் துறையில் இருக்கக்கூடியவங்க, உங்களுக்கு நன்கு அறிமுகமானவங்க. 27% அப்சைட் பொட்டன்ஷியல் வச்சிருக்கிறாங்க. மார்க்கெட் கேப் 87,556 கோடியாக வச்சிருக்கிறாங்க. ப்ராஃபிட் ஆஃப்டர் டாக்ஸ் 917 கோடி. ரிட்டர்ன் ஆன் ஈக்விட்டியாக 12.95% வச்சிருக்கிறாங்க. டிவிடெண்ட் ஈல்டு 0.26 வச்சிருக்கிறாங்க. அடுத்து நம்ம பார்க்க போற லார்ஜ் கேப் கம்பெனி ஹீரோ மோட்டோ. இந்த கம்பெனி 35% அப்சைட் பொட்டன்ஷியல் வரும் காலத்தில் வரக்கூடியது. மார்க்கெட் கேப்பாக 72,091 கோடி வச்சிருக்கிறாங்க. ப்ராஃபிட் ஆஃப்டர் டாக்ஸ் 3,863 கோடி. ரிட்டர்ன் ஆன் ஈக்விட்டி 22% வச்சிருக்கிறாங்க. டிவிடெண்ட் ஈல்டு 3.89%. மேக்ஸ் பினான்சியல் சர்வீஸ் அப்படிங்கிற இந்த கம்பெனி 33% அப்சைட் பொட்டன்ஷியல் வச்சிருக்கிறாங்க. மேக்ஸ் லைஃப் இன்சூரன்ஸ் கம்பெனி இருக்கக்கூடிய டைப் வச்சிருக்காங்க. இவங்களுடைய மார்க்கெட் கேப் 36,554 கோடியாக இருக்கிறது. ப்ராஃபிட் ஆஃப்டர் டாக்ஸ் 393 கோடியாகவும், ரிட்டர்ன் ஆன் ஈக்விட்டி 8.79% வச்சிருக்கிறாங்க. ஸோ இந்த வரிசையில் இருக்கக்கூடிய இந்த கம்பெனிகள் எல்லாமே உங்களுக்கு சிறந்த தரவரிசையில் இருக்கக்கூடிய ஒரு லார்ஜ் கேப் கம்பெனி. இன்னும் எவ்வளவோ லார்ஜ் கேப் கம்பெனிஸ் இருக்கிறாங்க. இந்த கம்பெனிகள் ஏதாவது உங்களுடைய போர்ட்போலியோல இருந்தது அப்படின்னா பத்திரமா வச்சுக்கோங்க. ஏன்னா இது எல்லாருக்குமே வரும் காலத்தில் நல்ல ஒரு அப்சைட் பொட்டன்ஷியல், மோர் தென் ஒரு 25% அப்சைட் பொட்டன்ஷியல் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. இதுல இருக்கக்கூடிய புது கம்பெனிகள் ஏதாவது உங்களுடைய போர்ட்போலியோல சேர்க்கணும் அப்படின்னா நல்ல ஃபண்டமெண்டல் அனாலிசிஸ்லாம் பண்ணிட்டு நீங்க அதுக்கப்புறமாக இந்த கம்பெனிகளை உங்க போர்ட்போலியோல வாங்கி வைத்துக் கொள்ளுங்கள். இவங்க எல்லாமே பெரிய ஒரு லார்ஜ் கேப் கம்பெனி. இதை தவிர இன்னும் சிறந்த கம்பெனிகளை வரும் வார காலகட்டத்தில் நல்ல பதிவுகளாக நான் உங்களுக்கு வந்து கொடுக்கிறேன். மீண்டும் ஒரு நல்ல பதிவில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.